இந்த மிளகாயிலேருந்து பறித்து தாங்க சாம்பாருக்கு போட போகிறேன். பாருங்கள் எப்படி பறிக்கிறேன்னு. நிறைய நல்லா மிளகாய் அப்படியே நம்ம ரொம்ப முத்தங்காட்டியும் பறித்தோம்னாலும் நல்லா சுவையாக இருக்கும். ஆனால் உரப்பு அதிகம் இருக்காது. நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி பயன்படுத்தலாம். இது நல்லா மொத்தமான மிளகாய் பார்த்திங்களா. இதுவே போதும் நமக்கு சாம்பாருக்கு போட்டுக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பழம் கூட இருக்குது பாருங்களேன். பாருங்கள் பழம். இந்த பழத்தை போட்டாலும் நமக்கு நல்லா வரும். இந்த பழத்தை போட்டால் முளைச்சிடும் நல்லா. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பழன்னு அப்படியே. தக்காளி செடி போட்டது அந்த விதைகள் தக்காளியை தூக்கி எறிகிறோம் இல்லையா, அதுலேருந்து முளைச்சது தான். நல்லா காய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த மாதிரி தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டு வச்சாலே நல்லா தினந்தோறும் தக்காளி பறிச்சுக்கிறதுக்கு நிறையா இருக்கும். பாருங்கள் இது கூட பாருங்களேன், அப்படியே கொத்து கொத்தாக உழவு 5 தக்காளி ஒன்றாவே காய்ச்சி கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 தக்காளி ஒன்றா இருக்குது. இப்படி நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆர்கானிக்காக இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். உடலுக்கும் ரொம்ப நல்லது. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.